இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கோத்ரேஜ் சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜுங்க பழைய மாடல். ஸோ உள்ளே வந்து லைட் எரியல. ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த பல்பு கனெக்ட் பண்ணியிருக்கேன், ஹோல்டரை ரிமூவ் பண்ணுறேன். ஸோ இந்த சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் ஓல்டு மாடலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பல்பு இந்த இடத்துல தான் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ரிமூவ் பண்ணியாச்சு. கம்ப்ரஸர் வெளியில் ஆனில் இருக்குது, ரன் ஆகிட்டு இருக்குது. பட் உள்ளே வந்து பல்பு க்ளோ ஆகலை. ஸோ பல்பு ஃபியூஸ் போயிருக்கா அப்படிங்கிறத நம்ம முதல்ல செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பவர் வந்துட்டுருக்கு. நான் கொஞ்சம் சேஃப்டியாக தான் பண்ணிட்டுருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பல்பு ஃப்ளமெண்ட் எதுவுமே போலுங்க. நம்ம விஷுவலாக பார்த்தாவே தெரியும் பல்பு ஃபியூஸ் போயிருந்தா. ஸோ அந்த மாதிரிலாம் இதில் எதுவுமே தெரியல, நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ நான் அந்த கனெக்டர் ரிமூவ் பண்ணிட்டேங்க ஜாக்கோட. ஸோ கனெக்டர் ஏதாவது லூஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணி பார்த்தேன், நல்லா தான் இருக்குது. ஸோ இதில் அவுட்புட் வருதா அப்படிங்கிறத நம்ம முதல்ல செக் பண்ணிக்கலாம். மல்டிமீட்டர் வச்சு இப்போ செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பவர் பார்த்தீங்கன்னா 110 வோல்ட் தாங்க வருது, 110 தான் வருது. ஸோ இதுதான் ப்ராப்ளம். இதில் வந்து ஃபுல் வோல்டேஜ் வரல, 230 வரல. அட்லீஸ்ட் ஒரு 180 வரணும், வந்தால் தான் இந்த பல்பு க்ளோ ஆகும். ஸோ அகைன் செக் பண்ணி பார்த்ததில் எரியலைங்க பல்பு. ஸோ இப்போ அதனால் என்ன பண்ண போகிறோம்னா, நெக்ஸ்ட் செட்டப் வந்து இந்த டோர் சுவிட்ச் தாங்க செக் பண்ணோம். ஸோ வோல்டேஜ் வருது, கம்மியாக வருது. அதனால் டோரில் கனெக்ட் பண்ணியிருக்க லெக் ஏதாவது பர்ன் ஆயிருந்தால், கேபிள் பர்ன் ஆயிருந்தால் வந்து இப்படி கம்மியாக வரும். அல்லது டோர் சுவிட்ச் ஒர்க் ஆகலை, ப்ராப்பராக ஒர்க் ஆகலை அப்படின்னா அப்படி ஆகுங்க. ஸோ அதனால் வந்து டோர் சுவிட்ச் ரிமூவ் பண்ணுறதுக்காக மேலே உள்ள கவரை கழட்டிட்டுருக்கேன். ஸோ அந்த கவரை கழட்டினோன்னா உள்ள டோர் சுவிட்சோட இன்புட் கனெக்ட் பண்ணுற இடம் இருக்கும். அதனால் டோர் சுவிட்சை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி வெளில எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறதாங்க டோர் சுவிட்சோட இன்னர் சைடு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லெக்ஸ் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்குது. ஸோ கேபிளை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டு இந்த டோர் சுவிட்சை வெளில எடுத்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி கேபிள் நல்லா இருக்கான்னு பார்த்து ரிமூவ் பண்ணிட்டு இப்போ ஒரு வேறு டோர் சுவிட்ச் இருக்குங்க. இது வந்து எல்ஜியோடது. ஸோ இதை கனெக்ட் பண்ணி இதையே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ணேன். பட் என்னன்னா இந்த சுவிட்ச் செட் ஆகலைங்க அதுக்கு. பிகாஸ் இதோட நாபு ஃப்ரண்ட்டில் நீட்டிட்டு இருக்க நாபு வந்து சின்னதாக இருக்குது. அதே கோத்ரேஜோட நாபு பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். ஸோ அதனால் இது சரியாக ஃபங்க்ஷனிங் ஆகாது. இன்னரில் பார்த்தீங்கன்னா அந்த நாபு க்ளோஸ் ஆகாதனால லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் ஓல்டு சுவிட்சை ரிமூவ் பண்ணி உள்ளே என்ன இருக்குது, உள்ளே ஏதாவது ப்ராப்ளமா அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணிட்டுருங்க. இது வந்து ப்ரெஸ்ஸிங் டைப் தாங்க. ப்ரெஸ் பண்ணோம்னா டோர் சுவிட்ச் லாக் ஆயிரும். ஸோ அதனால் இது ரிமூவ் பண்ணுறதும் ஈஸி தான். இப்போ ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ உள்பக்கமாக டோர் சுவிட்சில் உள்பக்கமாக வந்து ரிமூவ் பண்ணி என்ன இருக்குது, ஏதாவது கறி இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதனால் இது வந்து 2 பார்ட்டாக இருக்கும். 2 பார்ட்டாக ரிமூவ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உள்ளே ரொம்ப தூளாக கொட்டுதுங்க, ஏதோ இது மாதிரி டஸ்ட்டு மாதிரி. அது இல்லாமல் அந்த டோர் நாபு இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா லைட்டாக கறி இருக்குது. ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு போட்டு பார்க்கலாம். ஸோ மேபி இதான் ப்ராப்ளம்ங்கிறது கெஸ் பண்ணியாச்சு. ஸோ இதை கரெக்டாக க்ளீன் பண்ணிட்டு இந்த நாபு வந்து கரெக்டாக டோர் ஓப்பன் பண்ணுறப்ப இந்த நாபு க்ளோஸ் ஆகி இங்கேருந்து 230 வோல்ட் வந்து அங்கே பல்புக்கு போகணும். இது இந்த மாதிரி டஸ்ட்டு ஓவராக அடிச்சிருக்கோம் தான் பல்புக்கு போகலை. ஸோ இப்போ க்ளீன் பண்ணி போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பல்பு நல்லாவே எரியுதுங்க. இப்போ டோர் சுவிட்சை கனெக்ட் பண்ணிட்டேன் இருந்த இடத்துலையே. இப்போ வந்து பல்பு கரெக்டாக அந்த ஹோல்டரில் ஃபிக்ஸ் பண்ணி இருந்த மாதிரியே ஸ்க்ரூ போட்டுருக்கேன். இப்போ அடுத்து டோர் சுவிட்ச் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். இது வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னா டோர் சுவிட்ச் தாங்க ப்ராப்ளம். பல்பு எரியல அப்படின்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸும் வரலாம். ஸோ அதை காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ நல்லாவே ஃபங்க்ஷன் ஆகுதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.